அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் தமிழ்நாடு மாநிலம் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம விவசாய நண்பர் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். சார் வணக்கம் சார். உங்களுடைய முகவரி சொல்லுங்கள் சார். சார் நாங்கள் அன்னூர் வட்டம் பச்சாக்கல்லூரில் இருக்கிறோங்க, கோயம்புத்தூர் மாவட்டத்தில். நாங்கள் மல்பெரி பயிர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னால் சல்பேட்டு இதெல்லாம் அடி உரம் போட்டு அப்புறம் ட்ரிப்பில் ஏதாவது அப்ளை பண்ணும்போது அந்த அளவுக்கு 100 முட்டை வச்சோம்னா ஒரு 80% தான் வந்துட்டு இருந்தது. ஓகே, இப்போ டாக்டர் சாயில் யூஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 100% ஈல்டு வருதுங்க. கூடவும் நல்லா சைஸ் வருது. ரெண்டாவது டாக்டர் சாயில் அப்ளை பண்ண அந்த இலை நம்ம யூஸ் பண்ணும்போது இலை ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் காயாம இருக்குது. நல்லா திக்னஸும் இருக்கு, எல்லாம் அகலம் கிடைக்குதுங்க. டாக்டர் சாயில் கொடுக்காம இருக்கும்போது எத்தனை மணி நேரம் தாங்கின மாதிரி இருந்தது? 2 மணி நேரம் போது வாட்டம் வந்துருங்க. 2 மணி நேரம் புழு சாப்பிடக்குள்ளேயே வாட்டம் வந்துடும். வெட்டிட்டு போகும்போதே வாட்டம் வந்துடும் வெயில். 2-3 நேரத்தில். ஆமா, இப்போ வெயில வெட்டினாலும் ஓரளவுக்கு நல்லாவே 4 மணி நேரம் தாங்குது. இப்போ எத்தனை மணி நேரம் தாங்கும் இது? ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்து வரைக்கும் தாங்கும். இலையோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும் சார்? இலை குவாலிட்டி நல்லா அகலமா இருக்குங்க. இது நல்லா அகலமாகவும் இருக்குங்க. ஓகே, சைஸும் இருக்குங்க. ஓகே, நோய் தாக்கல் பூச்சி தாக்கல் கொஞ்சம் கம்மியாகுதுங்க. சார் பூச்சி குருத்து புழுவெல்லாம் கம்மியாகுது. கம்மி. டாக்டர் சாயில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க கெமிக்கல் மருந்து அப்ளை பண்ணி ஆகும். ஓகே, 2 மருந்து 3 மருந்து அடிக்கணும் ஒரு கிராப்புக்கு. ஒரு கிராப்புக்கு 2 மருந்தெல்லாம் கண்டிப்பா அடிக்கணும். அது டைம் கரெக்டா மெயின்டைன் பண்ணி அடிக்கணும். புழு வரக்கு 20 நாளைக்கு முன்னாலதான் கொடுத்து புழு வரும். அப்ப நம்ம கொண்டு மருந்து அடிச்சோம்னா புழுவுக்கு பாதிப்பு வந்துடும். ஓகே, ஆனா நம்ம டாக்டர் சாயில் யூஸ் பண்ணும்போது அந்த 20 நாளுக்கு முன்னால முதலையே நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த மருந்து அடிக்கிறது இது மிச்சமாகுதுங்க. மருந்து அடிக்க வேண்டியதே இல்ல. சுருட்டு புழுவு அப்ளை வர்றது இல்லைங்க. அப்போ இலை சுருட்டு புழுவும் வர்றது இல்லை. ஓகே, அப்போ டாக்டர் சாயில் நம்ம தோட்டத்திற்கு பயன்படுத்தும் போது இந்த மல்பெரி தோட்டத்துக்கு சுருட்டு புழுவும் கண்ட்ரோலுக்கு வரும், பூச்சியுமே கண்ட்ரோலுக்கு வரும். உண்மை இல்லைங்களா சார்? இந்த டாக்டர் சாயில் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை என்னன்னா, அதுக்கு ஒரு கிராப்புக்கு எத்தனை வாட்டி ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தோம்? 2 டைம் பண்ணுவாங்க. மினிமம் 2 டைம் பண்ணுவோம். அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது பண்ணும்போது கட்டையாக்கும் போது ஒரு அடிக்கணுங்க. அப்புறம் பாதி வரும்போது அடிப்போம். அப்புறம் நம்ம புழுவுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னால அடிக்கிறதுக்கு முடியாது வந்தாலும், ஆனா அதுக்குள்ள புழு சாப்பிட்டு மினிமம் 2 வாட்டி அடிக்கும். ஆமா, இப்ப அது வராது. அது கண்ட்ரோல் பண்றதுக்காக 2 வாட்டி மருந்து தெளிச்சு. ரெண்டாவது நம்ம கடைசியா சல்பேட்டா அதாவது ட்ரிப்பிள் விடும்போது இலை மேல அந்த சொட்டு நீர் ஓட்டை ஏதாவது வக்க இருந்து காட்டுக்குள்ள தெளிச்சுட்டா அதை நம்ம வெட்டி டைம் தெரியாம புழுவுக்கு போகும்போது புழுவோட